ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸோட லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதோட வந்து ரெண்டு நேம்ல சொல்லுவாங்க. ஒரு நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூரல் பிஎல்ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிஎல்ஐங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இதே இது ஆர்பிஎல்ஐ அப்படிங்கிறது ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதுதான். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கு ஸோ இந்தியாவில் ஹையஸ்ட் ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்கீம் தான் இது. ஸோ இது வந்து யார் மூலமா கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மூலமா கொண்டு வரப்பட்டது. ஸோ எந்த இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1884, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 136 இயர்ஸ் ஓல்டான லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இது. ஸோ இது கவர்மெண்டே வந்து முன்னாடி இருந்து நடத்துறதுனால 100% ட்ரஸ்டபிள் தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க மினிமமா எடுக்கிற அமௌண்ட் மேல ஸோ நீங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு கழிச்சு அதுல வந்து ஒரு 10% ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க லோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு 5 lakhsக்கு நீங்க இதுல எடுத்திருக்கீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுல உங்களால 3 வருஷம் கழிச்சு ஒரு 50,000க்கு லோன் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க அந்த மாதிரி 10% லோன் அது மேல நீங்க எடுக்கிறீங்கனாலுமே ஸோ உங்களுக்கு ஸ்கீம் போட்டதுக்கான போனஸோட சேர்த்து கொடுக்கதான் செய்வாங்க. ஸோ 10% லோன் வரைக்கும் தான் இது வந்து பாசிபிளா இருக்கும். ஸோ இப்போ லைஃப் இன்சூரன்ஸுங்கிறப்பவே நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபுல் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுவுமே இப்போ நீங்க டெத் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபுல் போனஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இதுல வந்து ப்ரூஃப் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஸோ ஆதார் அண்ட் பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா நீங்க ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா தான் இந்த பிஎல்ஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட முடியும். எல்லாராலையும் போட முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா ஏதாவது நீங்க ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களால போட முடியும். மற்ற யாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதோட ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 19 to 55 வச்சிருக்காங்க. ஸோ அதாவது உங்களோட 19th ஏஜ்ல இருந்து 55 ஏஜ்க்குள்ள நீங்க வந்து இந்த ஸ்கீம் போட்டுக்கலாம். ஸோ எதனால இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறதுமே நான் டீட்டெயிலா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட பிரீமியம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ மினிமம் வந்து 20,000, மேக்ஸிமம் வந்து 50 lakh அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க எத்தனை லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னாலுமே இதுல போட்டுக்கலாம். ஆனா மேக்ஸிமம் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 lakh குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கறதான் கணக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ எதனால அவங்க 19 to 55 சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்க வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 35ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 35ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 60 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மினிமம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெரியும் 60 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது மெச்சூரிட்டி ஏஜ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் எந்த ஏஜ் வந்து 19 சொல்லியிருக்காங்க. பட் 20ல இருந்தா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு சீக்கிரமா போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எவ்வளவு வருஷம் அப்படிங்கிறதுக்கான கணக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24. ஸோ அப்போ நான் 24க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் 24க்கு போடுறேன். மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 35. ஸோ மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3945. ஸோ இது வந்து நம்ம எவ்வளவுக்கு பாலிசி போடுறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 5 lakh பாலிசி அப்படிங்கறத காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 24 அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் மெச்சூரிட்டி ஏஜ் 9, அப்போ 9 years நான் கட்டுறேன். 9 yearsல வந்து 12 months இருக்கு. ஸோ மந்த்லி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3945 கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ 4,26,060 rupees நான் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 286 அவங்க போனஸ் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ டோட்டலா நமக்கு 35 ஆகுறப்ப எவ்வளவு வரும் அப்படின்னா 7,86,000 அப்படிங்கிற அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதே மாடல் தான். பட் உங்களுக்கு வந்து நீங்க இயர் கூட்டுறப்போ அந்த அமௌண்ட் கம்மியாகும், ஆனா போனஸ் அதிகமாகும். சேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 24ல 40 மெச்சூரிட்டி வைக்கிறப்போ ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2691 தான் வருது. பட் அதோட போனஸோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரீமியம் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9,16,000 அப்படிங்கிற அமௌண்ட் கிட்ட வந்துருது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேம் 45. ஸோ இப்போ 45க்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ 45 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் ஓட உங்களுக்கு போனஸோட அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 2,000 அப்படிங்கறது ஒரு பெரிய அமௌண்டா இருக்காது. மற்றபடி உங்களுக்கு வந்து இது வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். ஸோ இது வந்து போனஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2020 to 2021 நிலவரப்படி கணக்கு பண்ணிருக்காங்க. ஸோ இதே இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இயர்லி போனஸோட பெர்சன்டேஜ் ஆஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த இதை பார்த்து நீங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த பிடிஎஃபோட லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா சுரக்ஷா, சந்தோஷ், சுவிதா, சுமங்கல், யுகல் சுரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம போறோம் அப்படின்னா சுரக்ஷா அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. பிகாஸ் சுரக்ஷாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க டெத் ஆன அப்புறம் தான் அந்த பிளான்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட்டே கொடுப்பாங்க. இதுவே வந்து சந்தோஷ் அண்ட் சுவிதா வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ சந்தோஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட் வாங்க முடியும். இல்லைன்னா டெத் ஆனீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வாங்க முடியும். இல்ல சுவிதா போறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க 5 வருஷத்துலயே திடீர்னு எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா உங்களால அந்த அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். இது சுமங்கல் மற்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நமக்கு பெஸ்டான பாலிசி அப்படிங்கிறப்போ நீங்க போடுறப்போ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ எந்த இதுல போடுறாங்க அப்படிங்கிறது சந்தோஷா சுவிதாவா அப்படிங்கறத கேட்டுட்டு ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி பார்த்து போடுங்க. சந்தோஷ்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கும், டெத் ஆனாலும் கிடைக்கும் இடையில. சுவிதானா நீங்க 5 வருஷத்துல திடீர்னு உங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்து போடுங்க. ஸோ இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு வேற எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.